ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு முட்டை வச்சு கிரேவி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டைம் வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் அதிகமாக நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்து 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் கட் பண்ணி இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது குக்கரில் விசில் மூடி 2 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் போதுமானது. எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை அளவுக்கு முட்டை வேக வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 8 முட்டை வரைக்கும் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மணத்துக்கு கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். சேர்த்தா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.